ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒரு 3 டம்ளர் கம்பை எடுத்து நல்லா நான் வந்து 4-5 டைம், கம்பில் நிறைய அழுக்கு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இவ்வளோ க்ளீனாக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அந்த கம்பை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பை எடுத்து அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு 3 பேட்ச் கிட்ட கம்பு இந்த மாதிரி அரைக்கிற மாதிரி ஆச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த கம்மங்கூழ் வந்து கரைச்சி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெயிலுக்கு இது ரொம்பவே உடம்பு குளிர்ச்சி, ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளாம் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பை வந்து நம்ம கொட்டும்போது லைட்டாக அப்படியே தண்ணியிலே வந்து கலந்து விட்டுட்டே கொட்டணும். இல்லைனா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். கட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே கரண்டிலே நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்மளுக்கு அந்த கட்டி வந்து கரைஞ்சிடும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து சிம்லே வச்சு தான் பண்ணணும், ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கிண்டி நம்ம கேஸில் நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மண்பானையிலலாம் வச்சு செய்வாங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதோட அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எங்கள் பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கம்மங்கூழ் செஞ்சு வடகம், வத்தல், அப்பளம், ஊறுகாய், சின்ன வெங்காயம்லாம் சைடிஷாக வச்சா வேறு லெவலில் இருக்கும். மோர் மிளகா, கொத்தரை வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கம்பு வெந்துருச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னா, இது மாதிரி தண்ணியில் கை நினச்சா அந்த கம்பு வந்து ஒட்டுது. ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணியில் கை நினச்சிட்டு லைட்டாக அப்படி மேலே தொட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கம்பு ஒட்டவே கூடாது. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அளவு கெட்டி ஆகணும். ரொம்ப நீங்கள் வந்து கெட்டிப்பட விட்டுட்டிங்கன்னா கம்பு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இது மாதிரி இலகனாப்பில் இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் நம்ம வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பு வந்து கல் மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, கிட்டத்தட்ட இந்த கம்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி மேலே ஆடை கட்டி இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் இதில் விடுறேன். அப்போ தான் கம்பு வந்து ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் கிண்ணியில் அந்த கரண்டியில் வச்சும்போது சின்ன உருண்டையாக வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணி எடுத்துகிட்டு அதில் கம்பு ஃபுல்லாக அந்த கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சிக்கணும், கிண்ணியே தண்ணியில் நனைச்சிக்கணும். அப்போ தான் கம்பு வந்து ஒட்டாமல் வரும். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கம்பை உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டோன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியை விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அந்த உருண்டையை எடுத்து மோர் வச்சு மோர் நல்லா கலக்கிக்கங்க. தயிரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கம்பை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். காலையிலையும் மதியமும் சாப்பிட்றது இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தேவையான அளவு உப்பு. இது வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. பேர் வந்து கரைச்சிட்டு இப்போ உருண்டையாக பிடிச்சிட்டு உடனே மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிடுவாங்க. சைனஸ் இருக்கவங்க, குளிர்ச்சி சேராதவங்களாம் உடனே கரைச்சி சாப்பிட்லாம். புளிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஒரு பாதாம் பிசின் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 5, பாதாம் பருப்பு ஒரு 4. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட தேங்காய் பாலை மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நோ பாயில் நோ ஆயில் அவங்க பண்ண ரெசிபி. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆனால் உடம்புலாம் ரொம்ப ஹீட்டான இந்த பாயாசம் வந்து ரொம்பவே நல்லதுன்னாங்க. அதனால் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பாதாம் பிசினை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அங்கே பாருங்கள் இந்த அளவு இருக்குது. இதை வந்து இப்போ இந்த தேங்காய் பால், முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதில் இந்த பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெல்லம், பொடிச்ச வெல்லம்,
இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிக்கு, அப்புறம் பாதாம், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பழங்கள் கூட இதில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். திராட்சை இது மாதிரி எல்லா பழங்கள் கூட இந்த பாயசத்தில் போட்டு சாப்பிட்லாம். டேட்ஸு எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா சீட்ஸ் கூட நீங்கள் வந்து நறுக்கி போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடுப்பு பக்கமே போக தேவையில்லை. சும்மா அந்த நட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு தேங்காவோட அந்த பாதாம் முந்திரி போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சதை நம்ம இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச ஃபிக்கு, பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.